வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார்ட் அண்ட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி பைனாப்பிள் காஸ்டியூம் எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் 18 சென்டிமீட்டருக்கு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 18 சென்டிமீட்டர் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 18 சென்டிமீட்டர் அளவு உள்ள பீசஸ் நமக்கு நிறையா தேவை. ஸோ 2 சார்ட் நீங்கள் எடுத்து 18 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 18 சென்டிமீட்டர் பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸை இப்படி ஃபோல்டு பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 18 சென்டிமீட்டர் பீஸ்லேருந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி பீசஸ் 3 பீசஸ் கிடைக்கும். அந்த கட் பண்ண பீசஸ்லேருந்து அன்னாச்சி பழத்தோட பாடி பார்ட்டில் முள்ளாக இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பை நம்ம லைட்டாக அமுக்கி விட்டுடணும். அமுக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறத லைட்டாக பின்னாடி ஃபோல்டு பண்ணிக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நிறையா செஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சார்ட்டை எடுத்து அதை 4ஆக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழத்தோட பாடியோட பார்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பைனாப்பிள் தான்ஸில் பிளாக் ஆர் ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. அது கலர்ஸ் இல்லாமல் அது அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கலர்ஸ் அடித்தோம்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம கலர்ஸ்லாம் அடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்க சார்ட்டில் ஒன்று ஒன்றா ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சார்ட் நல்லா ரிஜிடாக இருக்கிறதுக்காக இதுக்கு பேக் சைடில் நீங்கள் கார்ட்போர்டை நீங்கள் ஒட்டிக்கலாம். தென் இதை நம்ம கிட்டோட கழுத்தில் மாட்டுறதுக்காக பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரிப்பனை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேட் செய்யணும். ஹேட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி A4 கலர் பேப்பர், ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் லீஃப் ஷேப் வர மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஸோ ஒரு A4 கலர் பேப்பர்லேருந்து நமக்கு 4 லீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 3 A4 கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு நிறைய லீஃப் செய்யணும். லீஃப்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இந்த லீஃப்லாம் வச்சு ஒட்டிக்கோங்க.
லீஃப்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம தலையில் வைக்கிறதுக்காக ரவுண்டாக ஹேட் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஹேட் செஞ்சதுக்கப்புறமா உள்பக்கமாக இந்த லீஃபில் வந்து ஒரு செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் லீஃப் வந்து கீழே சாயாமல் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவரால் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.